Hello friends, welcome back to AmmaPonnu channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரைண்டர் ரிவ்யூ. லாக்டவுனுக்கு அப்புறம் நான் வாங்கின கிரைண்டர் இது. புதுசாக வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ட்ரா பிராண்டில் பெர்ஃபெக்ட் ப்ளஸ் 2 லிட்டர் கிரைண்டர் நான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் பேட்டர் கிளீனர் கொடுத்துருக்காங்க. கிரைண்டரோட விலை 8350 ரூபா. இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம 2000 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா மாவு பிசைகிறதுக்கும் தேங்காய் திருவுறதுக்கும் அட்டாச்மெண்ட் கிடைக்கிது. இது ஒரு பர்பிள் கலர் லிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிட் வந்து ரொம்ப டைட்டாக இல்லை, ஈஸியாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கும் மாவு அரைக்கிறச்சா நம்ம மூடி வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த பர்பிள் கலர் அந்த இதை வந்து ட்விஸ்ட் பண்ணலாம். பண்ணின பிறகு உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஈஸியாக கலட்ட முடியும். கல்லை தனியாக எடுத்துடலாம். இதுதான் அந்த கல், நல்ல கருப்பு கல். 2 கல் கொடுத்துருக்காங்க. வெயிட் அந்தளவு இல்லை, ஆனால் டோட்டலாக கிரைண்டர் மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா 14 kg வருது. ஸோ ஒரே இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கடினம்தான். இப்போ எப்படி அதை திருப்பியும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ரிவர்ஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். கிரைண்டர் லாக் ஆன பிறகு நீங்கள் வந்து பவர் ப்ளக் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி அந்த எப்படி சவுண்டு கேட்குது, உங்களுக்கு நாய்ஸ் இருக்குதா, மற்ற ஃபீச்சர்ஸோடைய இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரிசி போடுறாங்க. இதோட பெஸ்ட்டு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் டைம் செட் பண்ண முடியும். டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு கரெக்டான அந்த டைம் செட் பண்ண டைம் வந்துடுச்சு அப்படின்னா அது தானாகவே ஆஃப் ஆகிடும். இப்போ அரிசி அரைச்சிக்கிட்டு இருக்குது. சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. ரொம்ப நாய்ஸ் இல்லை. பண்ணுற டைம் முடிகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும். அப்புறம் ஆட்டோ ஆஃப் ஆகிடும், அதுவே ஆஃப் ஆகிடும். எங்கள் வீட்டில் இட்லி மாவுக்கு நல்ல மைய அரைப்போம். அதுபடி பார்த்தா 25 நிமிஷம் உளுந்துக்கும் 35 நிமிஷம் அரிசிக்கும் எடுக்குது டைமு. இட்லி நல்லா சாஃப்டாக, வடை நல்லா சாஃப்டாக, இதெல்லாம் நல்லா வருது. மிஷின் மட்டும் ரொம்ப ஹீட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம டைமை செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். இது தானாகவே ஆஃப் ஆகிடும். இந்த கல்லை அப்படியே எடுத்துட்டு இந்த கல்லில் இருக்கிற மாவை வலிச்சிட்டு நேராக டேப்பில் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா, தண்ணி விட்டாலே அது ஈஸியாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தூக்குனிங்கன்னா எந்த ஓட்டையும் கிடையாது. ஸோ தட்டை நீங்கள் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடை மாவு இந்த மாதிரி மாவுலாம் அரைக்கிறச்ச இது நேராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிரைண்டருக்கு 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. டைமர் இருக்குது, லிட் மூடுறதுக்கு இருக்குது, ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக, க்ளீனிங்கும் ஈஸி. அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டைமருக்கு 1 வருஷம் தான் வாரண்ட்டி. மோட்டர் ரொம்ப ஹீட் ஆகுது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதர் ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு. பேட்டர் கிளீனர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய யூசேஜ் வந்து அந்தளவு இல்லை. வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே இடத்துல தான் வைக்க வேண்டியது இருக்கும். நன்றி, வணக்கம்.